கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 1:22, ரோமன்ஸ் 1:22. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, என்ன முட்டாளாகி, அவங்க வாயில் என்ன நான் புத்திசாலின்னு அறிக்கை பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் யார்? மதிகேடன், இல்லை ஃபூல் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் 14வது சங்கீதத்தில் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. என்ன வேத வசனத்தில் மதிகெட்டவன் யாரு? தேவனை தெரியாதவன் தான் மதிகெட்டவன். 53வது சங்கீதம் 1வது வசனம் பாருங்கள். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவள் ஒருவனும் இல்லை. அதையே திரும்ப சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி எரேமியா 10வது அதிகாரம் 14வது வசனம் பார்க்கும்போது, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பிக்க சொரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லையே. அப்போ என்ன, இவர்கள் யாரு? தேவனை அறிந்தாங்க, ஆனால் அவருக்கு மகிமையும் செலுத்தாமல் ஸ்தோத்திரம் செய்யாமல் மாறாக என்ன பண்ணுறாங்க? தங்களை ஞானி என்று எண்ணுகிறார்கள். யார்? நாங்கள் தான் சிறந்த ஞானவான்கள் என்று எண்ணுகிறாங்க. அதனால தான் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? என்ன இந்த உலக ஞானம் என்னவா இருக்குது? தேவனுக்கு எதிரானதாக இருக்குது. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாங்கள் அறிவாளிங்க, தாங்கள் ஞானி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் என்ன, அவங்க பைத்தியக்காரன், இல்லை முட்டாள், இல்லை அவங்களுக்கு மதிகெட்டவன் என்று சொல்லக்கூடிய காரியம். ஒன்றுமில்ல, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ இந்த நம்ம 19வது வசனத்துலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவன் யார் என்பதை அவர் படைக்கப்பட்ட காரியங்கள் வெளியாகி கொண்டு இருக்குன்னு. ஆனால் இந்த நாட்களில் என்ன சொல்கிறாங்க? ஒரு பிக் பேங் தியரி. என்ன, எல்லாமே ஒரு டமால்னு ஒரு வெடித்து இந்த எல்லாமே நம்ம பூமி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்படிங்க முடியும்? சிந்திச்சு பாருங்கள். இவ்வளவு ஒரு ஒழுக்கமாக பூமி தன்னைத்தானே சுற்றி வர, மற்ற கிரகங்கள் சுற்றி வர, மற்றும் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்க, அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி சந்திரன் நமக்கு இரவில் கொடுக்க, இவ்வளவு காரியங்களை இன்றைக்கு விஞ்ஞானம் என்னென்னமோ செஞ்சு பார்க்குது. ஆனாலும் நம்மளால் உருவாக்க முடியல. அப்போ என்ன, தன்னை ஞானி என்று சொல்லுகிறவன் தேவனை அறியாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் பிள்ளை பிறக்குது, கல்யாணமானால் பிள்ளை பிறக்குது, பிள்ளை இதாகுது. ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த பிள்ளை பிறப்பது என்பது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? எவ்வளோ மகா பெரிய அதிசயம். அவ்வளோ விந்தணுக்கள் போகும்போது அதிலிருந்து ஒரு முட்டையில் ஒரே ஒரு விந்தணு மட்டும் கரெக்டாக போய் அது தரித்து அது ஒரு பிள்ளையாக மாறி ஒரு சகோதரனுடைய வயிற்றுக்குள்ளேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதற்கு பின்பாக அந்த பிள்ளை அந்த உடம்புலேருந்து அந்த சின்ன இடைவெளி வெளியாக அந்த அவ்வளோ பெரிய பிள்ளை வெளியே வரக்கூடியதா எவ்வளோ மகா பெரிய அதிசயம். அதாவது நம்ம பாருங்கள், நீங்கள் உங்களை நீங்களே கண்ணாடியில் பாருங்கள். உங்களோட கண் இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்மளால் ஒரு செயற்கையாக ஒரு கண் பொருத்த முடியல. நமக்கு அந்த மாதிரி இல்லை. அப்புறம் எவ்வளோ பாருங்கள், இன்றைக்கி எவ்வளவோ வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, எவ்வளவோ மனுஷனுடைய ஆற்றல் என்று சொல்லக்கூடியதாக நம்ம விண்வெளிக்கு போகிறோம், விண்வெளியில் சேட்டலைட்டை நிறுத்துகிறோம், விண்வெளி பயிற்சி மலையம் என்னென்னமோலாம் பண்ணியாச்சு. ஆனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல? கர்த்தர் படைத்த படைப்பை நம்மளால் பார்க்க முடியல, நம்மளால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியல. யோசிச்சு பாருங்கள். முதல்ல நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியல, பிறகுதானே நம்ம வெளியே இருக்கிற காரியத்தை. அப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி சொன்னால் யார் நீங்கள்? பைத்தியக்காரன். அதுதான் வசனம் சொல்லுது.
ஏன்னா தேவ ஞானம் வந்து என்னவா இருக்கணும், நமக்கு தெரியதா இருக்கணும். அப்போ தேவன் யார் என்று தெரிந்து தேவனை ஸ்தோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமல் இருக்கும்போது ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தி கடைசியில் என்னவாகிறான், பைத்தியக்காரனாக மாறுறான். நீங்கள் எப்படி? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை ஞானி என்று எண்ணாதபடி, தங்களுக்கு தெரியாத காரியங்கள் அநேகம் உண்டு, என்னால் விளக்க முடியாத காரியங்கள் அநேகம் எனக்குள்ளே உண்டு, அதனால் தேவன் படைத்த படைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தக்கூடிய மக்களாய் வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.